பாகிஸ்தானுக்கு நேற்று ராத்திரி துருக்கியிலிருந்து 6 சரக்கு விமானங்கள் மூலமாகவோ இல்லை 3 சரக்கு விமானங்கள் மூலமாகவோ பல இராணுவ ஆயுதங்களும் ட்ரோன்கள் வந்து இறங்கியதா பல செய்தி நிறுவனங்களும் சமூக ஊடகங்களும் தலைப்பு செய்தியாக வெளியிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட துருக்கி ஜனாதிபதி மணியை அவசரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா தயவு செஞ்சு பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு சரக்கு விமானம் வந்தது உண்மை. அந்த சரக்கு விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக வந்துச்சு. எரிபொருள் நிரப்பவும் நாங்கள் வந்த பாதையை நோக்கி போயிட்டோம். இதில் எந்த வித இராணுவ ஆயுதங்கள் இறக்கலை, தயவு செஞ்சு நம்புங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த விளக்கம் ஓகே, இன்னும் கொஞ்சம் கூடுதல் தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கலாம். அது என்னன்னா, நீங்கள் எதுக்கு பாகிஸ்தானுக்கு சரக்கு விமானங்களை எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுக்கான முழு தகவலையும் முழு விளக்கத்தையும் கொடுத்துருந்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்து எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, துருக்கி அரசு அனுப்பப்பட்ட அந்த சரக்கு விமானங்கள் இருக்கு இல்லையா, அதில் உண்மையிலேயே ராணுவ ஆயுதங்கள் ட்ரோன்கள் பாகிஸ்தான் இறக்கப்பட்டது உண்மைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன், வருங்காலத்தில் துருக்கி அரசுக்கு தான் மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கிறது யாரும் தவிர்க்க முடியாது. மீண்டும் ஒரு தகவலுடன்